அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போஷான் ட்ராக்கர்ல டிசம்பர் மாசம் நம்ம என்னென்ன பதிவுகள், வேலைகள் செய்திருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு பார்வையா பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு அங்கன்வாடிக்குன்னு கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட போட்டு நம்ப லாகின் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படித்தான் வரும். ஓகேங்களா? இதில நம்ம பெனிஃபிஷரியா உள்ள கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிரெக்னன்ட் மதர்ல சேர்த்து நம்ம எத்தன பேத்த சேர்த்திருக்கோமோ, அத்தன கவுண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம இங்க சைட்லருந்து வெரிஃபைட்ல கிரீன் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பாலூட்டு தாய்மார்கள். இந்த பாலூட்டு தாய்மார்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இங்க 0 டூ 6 மந்த்ஸ்லயும் 7 இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்கேஸ் எனக்கு வந்து ட்வின்ஸ் இருக்கு அப்படின்னா ஓ! எனக்கு வந்து ரெட்டை குழந்தை பொறந்திருக்குது, ஒரு தாய்மாருக்கு அப்டின்னா, இங்க 7 நீங்க தாய்மார பதிவு பண்ணியிருந்தா, இங்க 8 குழந்தைங்களா இருக்கணும். ஓகேங்களா? அத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுலயும் உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எல்லாத்துக்குமே இங்க சைட்ல கிரீன் இருக்கணும். இல்ல எனக்கு எல்லோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு ஆதார் வெரிஃபிகேஷன் பெண்டிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? அதே மாரி குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் பாருங்க ஆதார் கம்ப்ளீட்டு, மொபைல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்க நம்ம 6 மந்த்ஸ் டூ 3 இயர்ஸ். ஸோ, இதில வந்து 22 குழந்தை இருக்குது. ஓகேங்களா? இது 22 குழந்தையும் நம்ம மொபைல் வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கோமான்னு உள்ள போயிட்டு செக் பண்ணிக்கணும். சைட்ல கிரீன் இருக்கா? இல்ல எனக்கு வேற ஏதாவது கலர்ஸ் வேற கிரீன் இல்லாம வேற ஏதாவது கலர் இருக்குன்னா, நீங்க அத பார்த்துட்டு அது என்ன வெரிஃபிகேஷன் முடிக்கலையா? மொபைல் வெரிஃபிகேஷனா? இல்ல ஆதார் வெரிஃபிகேஷனா? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ப இது பண்ணணும். போட்டு முடிக்கணும். ஓகேங்களா? அதே மாரி தான் இந்த 3 டூ 6 இயர்ஸ் குழந்தைகளுக்கும். ஓகேங்களா? பாருங்க நான் உள்ள காமிச்சிடுறேன். பாருங்க. இதில எல்லாம் சைட்ல எல்லாமே கிரீன் இருக்குங்களா? ஸோ கிரீன் இல்லாம நமக்கு ஏதாவது ரெட்டோ, எல்லோவோ இருந்ததுன்னா, நம்ம இன்னும் அதில மொபைல் வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன் முடிக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அத முடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். இங்க பாருங்க டெய்லி ட்ராக்கிங். ஸோ நம்ம டெய்லி ட்ராக்கிங்கில டெய்லி நம்ம இங்க கேப்சர் ஃபோட்டோவோட போடுறோமா? அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இங்க வந்து மார்னிங் ஸ்நாக்ஸு நம்ம டெய்லியும் போடுறோமா? அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டிஹெச்ஆர். பாருங்க. டிஹெச்ஆர் வந்து எனக்கு அங்க 7 பெனிஃபிஷரி இருந்தது. 7 பெனிஃபிஷரி இங்க காட்டுது. இன்கேஸ் நாங்க ஆதார் வெரிஃபை பண்ணலைன்னா, இங்க 7ன்னு காட்டாது. எனக்கு 6ன்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த 7க்குமே பிரெக்னன்ட் உமன் 7யும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, எல்லாத்துக்கும் கீழயும் அந்த டிஹெச்ஆர் கிவன்ல 25 நாள் இருக்குதா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்காவது இல்ல, விடுபட்டு போயிருந்தா நம்ம தான் இங்க டிஹெச்ஆர் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாரியே லாக்டேட்டிங் மதருக்கு உள்ள போங்க. ஸோ அந்த லாக்டேட்டிங் மதருக்கு போகும்போது, அது லாக்டேட்டிங் மதர்ல 7 பெனிஃபிஷரி இருக்காங்கன்னா, அந்த 7 பெனிஃபிஷரியும் இருக்குதா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ இதில ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதனால அங்க ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணா தான் நமக்கு இங்க டிஹெச்ஆர்க்குள்ளேயே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 25 எல்லாத்துக்கும் டிஹெச்ஆர் 25 நாள் இருக்குதா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து அங்க 22 குழந்தை காமிச்சுது. ஆனா இங்க 20 குழந்தை தான் இங்க வந்து டிஹெச்ஆர் 6 டூ 3ல காமிக்குது. ஸோ எனக்கு 2 குழந்தை 2 டூ 3ல பிரைவேட் ஸ்கூல் போயிருக்கு. அத வந்து நான் பிரைவேட் ஸ்கூல் போனதுங்கிறத இங்க காமிச்சுட்டேன். அதாவது டிஹெச்ஆர் நாட் வில்லிங் ஆப்ஷன்ல நீங்க காமிச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னால உங்களுக்கு இந்த இடத்துல 20 குழந்தை காமிக்கும். இந்த 20 குழந்தைக்கும் பாருங்க டிஹெச்ஆர் 25 நாளைக்கு போட்டிருக்கோமா? அப்படிங்கிறத நம்ம நவுத்தி ஃபுல்லா செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்க. அது இது. அடுத்தது வந்து பாருங்க, நம்ம 3 டூ 6 இயர்ஸ் 10 குழந்தை எனக்கு மதிய உணவு சாப்பிடுறதுக்கு 3 டூ 6ல வருது. ஸோ அந்த 10 குழந்தையோட லிஸ்ட்டு வந்துரும். ஏன்னா எனக்கு அவங்க வந்து 42 குழந்தை இருக்கும். 42 குழந்தையும் வராது. ஸோ எனக்கு வரக்கூடிய 10 குழந்தைய மட்டும் தான் இங்க ஷோ ஆகுற மாரி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? மத்த குழந்தைலாம் பிரைவேட் ஸ்கூல் போயிருச்சு அப்படிங்கிறது பிரைவேட் ஸ்கூலோ, கவர்மெண்ட் ஸ்கூல் போனதா வெளிப்பள்ளிக்கு போயிருச்சுன்னு சொல்லி நம்ம ப்ரொஃபைல்ல போய் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இதில எல்லாத்துக்கும் பாருங்க ஹெச்எம் போட்டிருக்காங்க. ஹெச்எம் வந்து பாருங்க 23 நாள். ஸோ நேத்து வரைக்கும் வொர்க்கிங் டே வந்து 23 நாள் முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த நேத்து வரைக்கும் 23 நாள் போட்டிருக்காங்க. ஸோ இதில யாருக்காவது கம்மியா இருந்தால் ஓகேங்களா? அது இன்னும் எத்தன நாள் போடணுமோ அத பார்த்துட்டு கரெக்ட்டா நம்ம அட்டெண்டன்ஸு, மார்னிங் ஸ்நாக்கு, ஹெச்எம் 3யும் அப்டேட் பண்ணோம்னா, நமக்கு 21 நாள் வந்தா நம்மளோட சென்டரோட ஹெச்எம் பெர்சன்டேஜ் 100% வரும். ஸோ இதில நாட்கள் குறைய குறைய நம்மளோட ஹெச்எம் பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்க, நான் ஹோமுக்கு போயிட்டேன். பாருங்க, கீழ பாருங்க ஹோம் விசிட்ன்னு இருக்கு. இந்த ஹோம் விசிட்ட கிளிக் பண்றேன். ஸோ இந்த ஹோம் விசிட்ல வந்து டியூ, கம்ப்ளீட்டட், மிஸ்டு. ஸோ இந்த டியூல இங்க ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு இங்க ஷோ ஆயிருக்கும். கம்ப்ளீட்டட்ல பாருங்க, கம்ப்ளீட்டட்ல இவங்க இந்த மாசத்துக்கு உண்டான 6யும் முடிச்சுட்டாங்க. ஸோ இதில யாராவது ஒண்ணு முடிக்காம இருந்தீங்கன்னா, மிஸ்டுல போயிட்டு மிஸ்டுல 1, 2ன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? நான் ஹோம் வந்துட்டேன் மறுபடியும் பாருங்க. பாருங்க, அடுத்த விஷயம் வந்து பாருங்க, இந்த ஹோம் பேஜ்ல இங்க பாருங்க
நம்ம வெரிஃபை ஆதார்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த வெரிஃபை ஆதார கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இங்க ஏதாவது போடாம ஆதார் போடாம பெண்டிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இங்க லிஸ்ட் வரும். ஸோ 1, 2 நமக்கு சரி பார்க்கும்போது இங்க எரர்ன்னு வந்து நிக்கும். ஸோ அந்த எரர் வந்து எப்படின்னா, நம்ம ஆதார்ல ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ, இல்ல இனிஷியல்ஸோ ஏதோ ஒண்ணு மாத்தி தப்பா டைப் பண்ணியிருப்போம். சின்ன எழுத்து போடுறதுக்கு பெரிய எழுத்து, பெரிய எழுத்து போடுறதுக்கு சின்ன எழுத்து போட்டிருப்போம். ஸோ அப்படி இருந்தா இங்க பிரச்சனைல வரும். அத வந்து நம்ம அப்டேட் ப்ரொஃபைல்ல போயிட்டு நம்ம செக் பண்ணிட்டு, நம்ம இது பண்ணிடலாம். ஸோ அதே மாரி தான் வெரிஃபைடு மொபைலு. ஸோ இந்த வெரிஃபைடு மொபைல்ல இங்க பாருங்க, பெனிஃபிஷியரி டேட்டா நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ இங்க வந்து எந்த பெனிஃபிஷரியும் நீங்க வந்து நான் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணாம இல்ல, எல்லாமே பண்ணியாச்சுன்னு இங்க சொல்ட்டாங்க. ஸோ இங்க ஏதாவது லிஸ்ட் வந்தது அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் வெரிஃபிகேஷன்ல பெண்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாருங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மேலும் போயிருங்க. இங்க அ மேலும்ல போயிட்டு டேஷ்போர்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம இதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேஷ்போர்டு மேலேருந்து கீழ 4வது பாருங்க, ஈவென்ட்ன்னு இருக்கு. ஸோ இந்த ஈவென்ட்ட நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா பாருங்க VHND. ஸோ VHND. ஸோ VHND இங்க பதிவு பண்ணாம இருந்தீங்கன்னா, நமக்கு பதிவு பண்ண சொல்ற மாரி கேட்கும். ஸோ அன்னைக்கு பதிவு பண்ணிறணும். பதிவு பண்ணாம விட்டவங்க பதிவு பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இங்க 15, 12ல இங்க பதிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, CBE. ஸோ இங்க CBE வந்து பாருங்க 2 கூட்டமுமே இவங்க பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ பதிவு பண்ணாம இருந்தீங்கன்னா, ஒரு கூட்டம் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு கூட்டம் மட்டும் தான் இங்க ஷோ ஆகும். ஸோ 2 கூட்டமுமே பதிவு பண்ணலைன்னா, 2மே பதிவு பண்ணாம பதிவு பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதில எல்லாமே பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதில யாராவது பதிவு பண்ணாம இருந்தாலும், நம்ப இங்க பதிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இங்க பாருங்க. அடுத்தது வந்து பாருங்க, நான் ஹோம் பேஜ் போயிடுறேன். ஹோம் பேஜ் போயிட்டு கீழ பாருங்க, டேஷ்போர்டுன்னு இருக்கா? இந்த டேஷ்போர்டுக்குள்ள போனோம் அப்படின்னா, நம்ம டெய்லி ட்ராக்கிங் போட்டது நமக்கு தெளிவா வந்துரும். ஓகேங்களா? இங்க பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் விசிட். ஹோம் விசிட்ல நம்ம பார்த்தோம்ல, அதில வந்து கம்ப்ளீட்டட் எத்தன விசிட் வந்து பெண்டிங் இருந்தா, இங்க பெண்டிங்ல இங்க காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாரியே குரோத் மானிட்டரிங் பாருங்க. குரோத் மானிட்டரிங்ல நீங்க மொத்த குழந்தை 71 குழந்தை இருக்குன்னா, அந்த 71 குழந்தையும் நம்ம மெஷர் பண்ணணும்னா, மெஷர் பண்ணியாச்சுன்னு இங்க வரும். ஸோ பெண்டிங் இருந்தா இங்க பெண்டிங்ன்னு காமிச்சிரும். ஸோ இங்க பெண்டிங் இருக்கிறத நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாரி தான் கீழ நமக்கு சாம் சைல்டு எத்தன இருக்குது, SUW குழந்தை, அதாவது சிவியர் குழந்தை, சிவியர் அண்டர் வெயிட் குழந்தை வந்து எத்தன குழந்தை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்க காமிச்சிரும். நம்ம வியூக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, எந்த கேட்டகரி என்னங்கிறது நமக்கு தெளிவா காமிச்சு குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இதே மாரி தான். இங்க பாருங்க குரோத் மானிட்டரிங்லயும் நான் சொல்றேன். சைட்ல வியூ ஆப்ஷன் இருக்கு. இந்த வியூ ஆப்ஷன கிளிக் பண்ணும்போது நீங்க கம்ப்ளீட்டட் பெண்டிங் கிளிக் பண்ணும்போது, நம்ம எத்தன குழந்தைக்கு பெண்டிங் போடலையோ அதே மாரி லிஸ்ட் இங்க ஷோ ஆகும். ஷோ ஆச்சுன்னா, நம்ம எந்த குழந்தைக்கு போடலையோ அந்த குழந்தைக்கு போய் ஹைட், வெயிட் போட்டு அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம டிசம்பர் மாசத்துக்குள்ள செய்யக்கூடிய முக்கியமான பணிகள். ஸோ இந்த பணிகள்ல இதில ஏதாவது 1, 2 விட்டு போயிருந்து, நான் செய்யாம தவறுதலா விட்டு போயிருச்சு அப்படின்னா, நம்ப இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள செஞ்சு முடிச்சுக்கோங்க. இந்த மாசம் முடியங்காட்டி செஞ்சு முடிச்சுருங்க. போர்ஷன் ட்ராக்கர்ல டிசம்பர் மாசம் செய்யக்கூடிய மொத்தமான பணிகளே இவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க் யூ.